சிபிஐ விசாரணையில் இருக்கக்கூடிய சாட்சிகளை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கட்சி தனியாக அழைத்து கொண்டு போய் பேசுவதை சட்டவிரோதம். விசாரணையை நடத்திட்டு இருக்கப்ப இவங்களை கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் தங்க வச்சு சாட்சிகளை கலைக்கிற மாதிரி வராது. சிபிஐ போட்டிருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்லையுமே A1, A2, A3 வந்து அப்போ கரூருக்கு போகிறது கோர்ட்டுக்கு போயிருக்கணுமா இல்லையா? காலில் விழுந்த விஜய், கதறி எழுத விஜய், உருண்டு பிறண்ட விஜய் ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ திமுக கூட்டணியை உடைக்கணும்னு பார்க்குறாங்க, முடியல. அப்போ விஜயை உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பொங்கலுக்கு பிறகு 14ஆம் தேதி 15ஆம் தேதி கூட்டணியை பற்றின அறிவிப்புகள் கண்டிப்பாக வரும். கனிமொழி MP அவங்க வந்து தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வெளியில் வர்றாங்க, டிவிக்குன்னு கத்திட்டாங்க. டிவிக்கு இங்கே அலோவ் பண்ணுறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போயிட்டாங்க அவங்க. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில கூட வீட்டில் எல்லா கட்சி தலைவர் போட்டோ வச்சிருக்காப்ல. இருந்தாலும் ஒரு பொதுக்குழுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு லெட்டர்ல நாங்க சூழ்ச்சி வந்துருச்சு. யார் உங்களை சூழ்ச்சி பண்ணாங்க? அரசியல் கட்சிகள் அரசியல் தான் பண்ணணும். அதை எதுவும் அரசியல் பண்ணக்கூடிய தைரியம் இருக்கா? அவங்க தெம்பு இருக்கா? ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் தன்னோட அந்த அரசியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு பிறகு சுணக்கத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து திரும்ப அதை சுறுசுறுப்பு அடையதை பார்க்க முடியுது. நவம்பர் 5ஆம் தேதி வந்து மகாபலிபுரத்தில் வந்து அடுத்த ஒரு நிகழ்ச்சி, அதாவது கட்சியினுடைய ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை திட்டமிட்டிருக்காரு. அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துக்காக தொண்டர்களை தயார்படுத்துறதுக்காக ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, ஒரு எழுச்சிமிகு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையினுடைய சில சாராம்சங்கள் வந்து எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி பேசணும்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, சூழ்ச்சியாளர்கள் சூது மதியாளர்கள் துச்சமாக எண்ணி அவதூறு செய்த போதிலும் அச்சமின்றி அத்தனையும் துறை தெரிந்துவிட்டு தமிழக மக்களுக்காக ஆர்த்து எழ வேண்டிய தருணம் இது. படைக்கலன்களாக விட்டு விட்டா போயிடலாம். முதல்ல இந்த அச்சமின்றிங்கிற வார்த்தையை விட்டுருவோம். 15 நாளா எங்கடா போனீங்க? 15 நாளா ஆளை காணா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு, தலைமறைவா இருக்கீங்க. ஆறுதல் வீடியோ போடுறதுக்கே 36 மணி நேரம் ஆகுது. இதுல எங்க நீங்க அச்சமின்றி எழுதுறது? அடுத்த லைனை படிக்க. படைக்கலன்களாக தாவேக்க தொண்டர்களும் காக்கும் கவசமாக தமிழக மக்களும் இருக்கின்றனர். மக்களுடன் நமக்குள்ள உறவையும் அவர்களுக்கான குரலாக தொடரும் நம் வெற்றி பயணத்தையும் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ரைட், நீங்க போங்க. யார் வேணான்னா முதல்ல கரூருக்கே போகணும்ல, வெற்றி பயணம் போறாராம். இப்போ இறந்து போன மக்களை பார்க்கறதுக்கு கரூருக்கே போக முடியல. இவர் எங்க வெற்றி பயணம் போறாரு? யாரோ ஒருத்தர் எல்லாம் கதை வசனம் எழுத எழுதி கொடுத்துருக்காரு போல. இதை விஜயவே நீங்க இதே குரல்ல நீங்க பேச சொன்னா கூட அவரே 10 டேக் ஆகும் இதை படிக்கிறதுக்கு. அப்படிதான் போட்டிருக்காரு. இதை வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக எழுதக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனால் இதில் என்னன்னா, இது யாருக்குமே புரியாதுங்கிறது வேற விஷயம். அவங்களுக்கு இதை பாட்டா பாட்டிருந்தா கூட நாட்டு அடிப்பாங்க. இது எப்படி அவங்களுக்கு புரியும்? அறத்தலுன்றப்ப என்னையா சொல்றாரு தளபதி, என்னென்னமோ புரியாத பாஷையில எல்லாம் பேசிட்டு இருக்காருன்றவனுக்கு டப்புன்னு. இதை வந்து அவர் பாட்டாக பாடியிருந்தா கூட அவன் ரீல்ஸ் போட்டு ஆடி இருப்பானுங்க. இதுதான் வந்து அந்த நிலைமை. என்னன்னா, அந்த சம்பவம் நடைபெற்றதுக்கு பிறகு 16ஆவது காரியம் முடியட்டும், இல்லை நான் 30ஆவது நாள் காரியம் முடியட்டும் அப்படின்னாரு. 30ஆவது நாள் காரியம் அன்னைக்கு தான் நான் அந்த மகாபலிபுரம் ஈவெண்ட் நடந்துச்சு. கரெக்டாக 30ஆவது நாள் காரியத்தை முடிச்சுட்டு அடுத்து வந்து அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு பேசுபொருளாகவே இருக்குது, போகலன்னு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம். ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் வேற தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதாக பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதனால அதுவும் தடங்களாகிட்டே போதும். அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனாக அடுத்த 2 மாதம் தான் இருக்குது. ஆடியோ லான்ச் நடக்கணும், ப்ரொமோஷன் நடக்கணும். அப்போ இதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. அப்போ எல்லாரையும் கூட்டு வந்து நான் காலில் வந்து மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிற ஒரு கதையை பரப்பி விட்டானுங்க. இதில் என்ன குடும்பம்னா, சிபிஐ விசாரணையில் இருக்கக்கூடிய சாட்சிகளை சம்பந்தப்பட்ட ஒரு நபர், குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர், குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கட்சி தனியாக அழைத்து கொண்டு போய் பேசுவதே சட்டவிரோதம். சிபிஐ போட்டிருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்லையுமே A1, A2, A3 வந்து கட்சியுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், அப்புறம் அந்த மாவட்ட செயலாளர். தமிழ்நாடு காவல்துறை போட்ட சார்ஜ் ஷீட்லையுமே 3 பேர் தான் குற்றவாளிகள். ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டதில் சிபிஐ போட்ட எஃப்ஐஆர்ல தான் இருக்குது, இவங்க போட்ட எஃப்ஐஆர் இருக்குது. விசாரணை தான் இவங்க எல்லா 42 பேருடைய குடும்பமும் விசாரணை, அவங்க தான் விசாரணையில் இருப்பாங்க. விசாரணையை நடத்திட்டு இருக்கப்ப இவங்களை கொண்டு போய் சம்மந்தப்பட்ட ஆட்களே ஒரு மண்டபத்தில் தங்க வச்சு அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு ஒரு நாள் முழுவதும் முதல் நைட்டு தங்க வச்சிருக்காங்க. அடுத்த நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னா சாட்சிகளை கலைக்கிற மாதிரி வராது. இல்லை, இது எப்படி சாட்சிகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும்? அப்படின்னா சப்போஸ் அப்படி ஒரு விஷயத்தை அவர் இனிஷியேட் பண்ணும்போது சிபிஐ உள்ள வந்து தடுத்துருக்காங்க. தடுக்கலையே, ஆக்சுவலாக தடுத்துருக்கணும். இப்போ சம்மந்தப்பட்டவர்கள் இவர்கள் தான் விட்னஸ். இவர் மேலே தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கு இந்த கட்சி போச்சு இருப்ப. அப்போ இவங்களை கூப்பிட்டு நீங்கள் தனியாக பேசிட்டு இருக்கீங்க, தனியாக ஒரு நிகழ்ச்சி பண்ணுறீங்க அப்படின்னா
இவங்க முதல்ல சொல்லப்பட்ட காரணம் என்ன சொன்னாங்க, நாங்கள் கரூருக்கு போனோம்னா வந்து கூட்டம் நெரிசல் ஆயிரும், அதனால எங்களை போக முடியல, எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் ஒரு பொய்ய சொல்லிட்டே இருந்தாங்க. 15 நாளாக காணாம். ஒன்னொருத்தர் கட்சி ஒன்று முக்கியமான நிர்வாகிலாம் கூட சொன்னார், நான் கரூர் என்ட்ரன்ஸ்லேயே ரூம் போட்டு தங்கியிருந்தேங்க, என்னை உள்ளே விடலை அப்படின்னாரு ஒருத்தர். ராஜ்மோகன் நான் என்ட்ரன்ஸ்லேயே இருந்தேன், என்னை உள்ளே விடலைன்னாரு. கடைசியில் பார்த்தா யாருமே ஃபோன் எடுக்கலை, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க, தலைமறைவாக இருந்தாங்க. சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகு தான் வெளியிலே வர்றாங்க. சரி, நம்ம இவ்வளோ கேட்குறோமே, நீங்கள் வந்து சென்னை ஹைகோர்ட் போட்ட எஸ்ஐடியை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதை நீங்கள் மாற்றினீங்கல்ல, அப்போ கரூருக்கு போகிறதுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கணுமா இல்லையா? கோர்ட்டில் போய் ஆர்டர் போட்டுக்கிட்டு கோர்ட்டில் தான் ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கேட்டோம். கோர்ட்டு தான் வந்து காவல்துறை நாட சொல்லி சொன்னாங்க. காவல்துறையிட்ட வந்து நாங்கள் கேட்டிருந்தோம், காவல்துறை அனுமதி கொடுக்கவே இல்லை. காவல்துறை தரப்புலேருந்து அவங்க கேட்கவே இல்லைங்கிற மாதிரி தான். திருப்பி கோர்ட்டுக்கு போகலாமே, கோர்ட்டுக்கு திருப்பி நீங்கள் பெட்டிஷன் போடலாமே. நாங்கள் கேட்டோம், காவல்துறை அனுமதி மறுக்கிறது, நீங்கள் விசாரணை நடத்துங்கன்னு போட்டிருக்கோம் தானே, ஏன் போகல? யார் போகிறதுங்கிறது இங்கே குழப்பமாக இருக்கே. இந்த அட்வொகேட்ஸ் மட்டும் தான் நிர்வாகிகள் யாரும் காணோம். அந்த சிபிஐக்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகு டெல்லியில் இவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தப்பட்டது பிறகு தான் வெளியிலே வர்றாங்க. உங்களை பிடிக்க மாட்டேன், வெளியே வாங்கப்பா அப்படின்னு சொன்ன பிறகு தான் வெளியிலே வர்றாங்க. அப்போ இது தவறுகள் வந்து இவங்க மேலே வச்சுக்கிட்டு காவல்துறை அனுமதி கொடுக்கல. அதையும் மீறி 17ஆம் தேதி ஒரு பிளான் பண்ணாங்க, அப்புறம் அதை கேன்சல் பண்ணாங்க. இது ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு ஒன்றுமும் அவங்க பொறுப்பேற்றுக்கிறாம போகிறாங்க. அதை காட்டில் பொறுமை என்னன்னா, அங்கே நடந்தது அங்கே உள்ள நடந்துகிட்டு இருக்கப்போ இங்கே செய்தியில் பரவிட்டானுங்க பாருங்க. காலில் விழுந்த விஜய், கதறி எழுந்த விஜய், உருண்டு பிறண்ட விஜய், மனம் வெதும்பிய விஜய், முடியே வெட்டல, மெலிஞ்சு போயிட்டாரு, சாப்பிடல, கண்ணமெல்லாம் ஒட்டி போச்சு, இன்னும் கதையை விடுறாங்க. அதாவது உள்ள நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு யாருக்கும் அலோடு கிடையாது. அங்கே உள்ள நடந்துகிட்டு இருக்கப்போ இங்கே லைவாக இங்கே வந்து செய்திகள் போயிட்டு இருக்கு. ஒரு பிஆர் டீம் பெருசாக வேலை செய்கிறாங்க. விஜய்க்கு ஒரு பிஆர் டீம் பெருசாக வந்து நம்ம செய்திகளை வந்து அப்பப்போ கசிய விட்டே இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தேவர் குரு பூஜை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சி தலைவரும் அங்கே இருக்கிறாங்க. அவ்வளோ கூட்டத்திலேயே வயதான இப்போ தான் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்துட்டு வெளியே வந்த வைகோ அவர்கள் அங்கே இருக்கிறார். உடல்நிலை சரியில்லாத பொழுதும் அவர் போய் பயணம் பண்ணிட்டு போய் அங்கே போய் மரியாதை செலுத்தி வந்திருக்காரு. இவர் தாவேக்காவினுடைய சார்பில் அவங்க நிர்வாகிகள் போயிருக்காங்க போல. அது நிர்வாகிகள் போய் தேவர் சிலைக்கு மாலை போட்டுட்டு தேவர் புகழ் ஓங்குன்னு சொல்லாமல் டிவிக்கே புகழ் ஓங்கணும்னு இறங்குட்டாங்க அங்கேருந்து. அங்கே அந்த கூத்து வேற. நீ யாருக்கு போயிருக்க? நீ தேவர் சிலையில் மாலையை போட்டு தேவர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வந்திருக்கலாம். டிவிக்கே வாழ்கன்னு கத்திருக்காங்க. அங்கே கத்துனவனே யார் கூட போனது இல்லாமல் அருண்ராஜ் ஐஆர்எஸ், அப்புறம் வந்துட்டு நம்ம புஷி ஆனந்த், இப்போ பெருந்தலையில் தான் போயிருக்கு. அந்த கட்சியோடைய பெருந்தலைகள் அவங்களே போய் டிவிக்கே வாழ்கன்னு கத்திட்டாங்க. அந்த காவலுக்கு இருந்தவங்களாம் ஆட்கள்லாம் நீங்கள் இறங்க முதல்ல அடுத்த தலைவர்கள் மாலை பொண்ணு இறக்கி விட்டாங்க. இதை காட்டி நேற்று ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. கனிமொழி எம்பி அவங்க வந்து தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சிட்டு போயிட்டு வெளியில் வர்றாங்க, டிவிக்குன்னு கத்திட்டாங்க. டிவிக்கு எதுக்கு இங்கே அலோவ் பண்ணுறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போயிட்டாங்க அவங்க. இப்படிதான் இருக்காங்க. ஒன்றும் அவங்க வந்து ரசிகர் மனப்பான்மையோடு தான் இருக்காங்க. போராட்டம் பூரா இதே வேலை. அப்போ இவங்களை வச்சுக்கிட்டு ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ண போகிறேன், இவங்களை வச்சு நான் தமிழ்நாட்டை மாற்ற போகிறேன், எனக்கு சூழ்ச்சி யாரும் உங்களுக்கு பண்ணவே இல்லை, இவராக தான் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு சூழ்ச்சி இவங்க தான், வேற யாரும் கிடையாது. மேற்கொண்டு சொல்றாரு அவரு, இதை நான் சொல்ல வேண்டியதில்லை, கடந்த 1 மாத காலமாகவே தமிழக மக்கள் இதை மௌன சாட்சியாக உலகிற்கு உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்றாரு. அடுத்ததா, சூழ்ச்சிகளாலும் சூதுகளாலும் நம்மை வெற்றி விடலாம் என கனவு காணும் எதிரிகளும் இதை உணர்ந்தே உள்ளனர். கள நிலவரம் நம்மை ஊக்குவிப்பதாக இருக்கிறதுன்றார். கள நிலவரம் இவருக்கு பாசிட்டிவா இருக்கா? 234 தொகுதியில் நில்லுங்க. கள நிலவரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, சூழ்ச்சியை முறியடிப்பீங்க, வெற்றி வெல்லும், வாகை சூடுவோம் எல்லாம் அந்த வாழலாம் போடுவாங்க. அது மாதிரி நீங்கள் தனியாக நில்லுங்கன்றேன். 234 தொகுதி நீங்கள் தனியாக நில்லுங்க. முதல்ல வேட்பாளர் இருக்கா உங்களுக்கு? 234 வேட்பாளர் இருக்கா? அந்த வேட்பாளருக்கு கொடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணிடுவாங்களா? சார் அதெல்லாம் செஞ்சுக்கலாம் சார். அதுக்கு வந்து அதில் ஆள் வச்சுக்கலாம். வல்லுநர் குழு இருப்பாங்க, அதை கரெக்டாக வச்சு அதை நிர்வகிச்சு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது லீகலாக செஞ்சுக்கலாம். அது நோ இஷ்யூ. அது பட் வந்து இவங்களுக்கு தான் பெரிய அளவில் லட்சக்கணக்கான நபர்கள் திரள்றாங்க, ரசிகர்கள் இருக்காங்க. அதுல இருந்து ஒரு 234 பேர் செலக்ட் பண்ணி போறது என்ன சிக்கல் இருக்கு போது? அது செலக்ட் பண்ணிடலான்றீங்க 234 பேர். அப்போ யார் கொடுத்துக்கு ஒரு ஆளை பிடிச்சிடலான்றீங்க? இல்லை, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாவட்டத்திலையும் ஒரு ஆளாக இல்லாமல் போயிடுவாங்க. இல்லை, வேட்பாளருங்கிறது செலவு பண்ணணும்ல. ஒரு குறைந்தபட்சம் ஒரு தொகுதியில் இன்னைக்கு புதிய கட்சியாக இருந்தாலும் அரசாங்கம் நிர்ணயித்த அமௌண்ட்டை விட அதுக்கு 10 வேனில் போகிறோம், 10 கார் கூட்டு போகிறோம், சாப்பாடு போடுறோம், அது மினிமம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணணுமா இல்லையா? அப்போ 234 கோடி ரூபாய்க்கு 5 கோடி ஒரு தொகுதிக்குன்னா எவ்வளோ ஆச்சு பாருங்க சார். மக்கள் சப்போர்ட் பண்ண போகிறாங்க சார். இவங்க மக்கள் தான் ஃபண்டு கொடுக்க போகிறாங்க. மக்கள்கிட்ட இருந்து நிதி யார் மக்கள் ஃபண்டு கொடுக்க போகிறாங்க? இவர் என்ன ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. அந்த சிஸ்டமே விட்டு இருக்காதுன்ட்டாரு. ஸோ வந்து வேற ஒரு புதிய வித அரசியல் தான் காட்ட போறாரு. அப்படி இருக்கும்போது பணங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்காது. இல்லை, பணங்கிறது கட்சி நிர்வாகிகள் செலவு பண்ணணும்ல. போஸ்ட் அடிக்கணும், கூட வரணும், சாப்பாடு போடணும், பெட்ரோல் போடணும், சட்டமன்ற தொகுதிகள் உள்ளே போகணும், போகிற ஆராய்ச்சி எடுக்கணும், தட்டில் காசு போடணும், குழந்தை பிறந்த பிள்ளைக்கு வச்ச குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லுவாங்க, வைக்கணும். இந்த அரசியல்லாம் இருக்கே, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அது வாலண்டியர் அவங்களே தன்னை கையில். அதுதான் சொல்கிறேன், ஒரு தொகுதிக்கு 5 கோடி செலவழிக்கக்கூடிய வேட்பாளர்கள் இந்த கட்சியில் இருக்காங்களா? இன்னும் கூட்டணி சரியாக ஃபார்ம் ஆகலை. இப்போ ஏறக்குறைய போகிறப்ப பார்க்குறப்ப தனிச்சு தான் நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும்.
தனிச்சு நின்று தமிழ்நாட்டில் ஜெயிச்சதாக சரித்திரமே கிடையாது. 1967 இப்போ வரைக்கும் எந்த கட்சியுமே தனித்து நின்று ஜெயிச்சதே கிடையாது. ஒரே ஒரு முறை 2014 அந்த மாதிரி நின்னாங்க. அது சில கட்சியில் கூட்டணியோட சேர்த்து நின்னாங்க. அதற்கு பிறகு யாரும் ஜெயிச்சதாக சரித்திரம் கிடையாது. அதான் ஜெயலலிதாவுடைய கரிஸ்மா வேறு, அன்னைக்கு இருந்த கரிஸ்மா வேறு, அந்த மாதிரி இருந்த பவரில் இருந்தாங்க அன்னைக்கு, அது வேற விஷயம். ஆனால் அது புதிய கட்சி தனித்து நின்று ஜெயிச்சதாக சரித்திரமே கிடையாது. அண்ணாவே கூட்டணியோடு தான் நின்னார். அப்போ கூட்டணி இல்லாமல் ஒரு கட்சி தனிச்சு நிற்கிறப்ப கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை ஒரு தொகுதியில் பெற முடியாதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. விஜயகாந்துக்கு ஒரு 8% கிடைச்சிது. அவர் ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார். ஆனால் விஜயகாந்தனுடைய பிரச்சார யுக்தி வேற மாதிரி இருந்துச்சு. 2 கட்சிகளுக்கும் எதிர்ன்னு வந்தார், மாற்றுன்னு வந்தார். 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று, அதிமுகவுக்கு திமுகவுக்கு நான் மாற்று, கடவுளோடு மக்களோடு தான் கூட்டணி அப்படின்னு வந்தார். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஓட்டு விழுந்துச்சு. அப்படி இவர் தான் வந்து அதில் கொஞ்சம் எடுத்துக்கிறாரு, இதில் கொஞ்சம் எடுத்துக்கிறாரு, தமிழ் தேசியத்தில் கொஞ்சம் போடு, திராவிடத்தில் கொஞ்சம் போடு, பிஜேபியை முழுசா போடு அப்படின்னு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கப்ப இப்போ எதுக்கு நீங்கள் டெல்லிக்கு போகணும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்பிரிவு உடனே ஒரு கட்சியாக இவருங்க டெல்லி போனார். ஆமாம், இந்த பிரச்சனை வந்து யாரும் டெல்லி தானே ஓடினாங்க. சார்ட்டர் ஃபிளிட் எடுத்துக்கிட்டு ஆதரவு எதுவும் டெல்லிக்கு போனார்? கேட்டால் வந்து ஜட்ஜஸை ஃபிக்ஸ் பண்ண, அட்வொகேட்டை ஃபிக்ஸ் பண்ண போனோம் அப்படின்னு பல கதைகள் சொல்கிறாங்க. செங்கோட்டையனுக்கு பிரச்சனை, இப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சாலும் அதிமுகங்கிறது ஒரு ரீஜனல் பார்ட்டி, மாநில கட்சி. அதுக்கு பிரச்சனை வந்தால் எங்கே போகிறீங்க? டெல்லிக்கு போகிறீங்க. எடப்பாடிக்கே பிரச்சனை வந்தாலும் டெல்லிக்கு தான் போகிறாரு. டிவிக்கு பிரச்சனை வந்தால் டெல்லிக்கு தான் போகிறாரு. டெல்லியில் போய் டிவிக்கிறாங்க. இதுதான் இந்த கட்சியோடைய நிலைமையாக இருக்குது. அதாவது இந்த ஓப்பனாக சொல்லணும்னா இந்த கட்சி இப்போ பார்க்குறப்ப நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு, பார்த்துருப்பீங்கன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, என்டிஏ கூட்டணியை இன்னும் பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறார். அப்போ தமிழ்நாட்டில் என்டிஏங்கிறது ஒன்றும் பலவீனமாக தான் இருக்குது. 2 கட்சி தான் இன்றைக்கி வந்து அதிமுக கூட்டணி, அதிமுகவும் பாஜக மட்டும்தான் இருக்குது. இப்போ 2 கட்சிக்குள்ள ஒரு சிக்கலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ என்டிஏவில் 2 கட்சி, அதிமுகவில் ஆல்ரெடி அந்த கம்யூனிட்டி வைஸ் ஓட்டுகள் பிரிஞ்சு சிதறி கிடக்குது. அது ஒன்றிணைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக மட்டும்தான் இருக்குது. இந்த 2 கூட்டணியை வச்சுக்கிட்டு திமுக கூட்டணி எப்படி வீழ்த்த முடியும்? ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ திமுக கூட்டணியை உடைக்கணும்னு பார்க்குறாங்க, முடியல. அப்போ விஜயை உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதாவது சினிமா பார்த்து விசிலடித்து ரசித்த ஒரு ரசிகர் கூட்டத்தை அவங்க வந்து அப்படியே மொத்தமாக தன் பக்கம் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. விஜயின் முகத்தை காட்டி அந்த ஓட்டுகளை தன் பக்கம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, நாங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு. விஜய் தரப்புலேருந்து இது வரைக்கும் ஸ்ட்ராங்காக மறுக்கவே மாட்டேங்கிறாங்க. நேற்று கூட அந்த பத்திரிகை சந்திப்பில் சொல்கிறாரு, நாங்கள் பழைய நிலைப்பாட்டை தான் எடுப்போம். பழைய நிலைப்பாட்டுனா என்ன, நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளரா? அதையே வாய் தோன்னு சொல்லுங்களேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லியிருக்கலாமா? அதாவது இன்னைக்கு என்னன்ற சொல்லியிருக்கலாம். 1 மாதத்துக்கு முன்பு என்ன எங்களோட ஸ்டாண்ட் அதே தான். அது இன்னைக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இது இந்த கட்சி ஆரம்பிச்ச போது நீங்கள் இன்னைக்கு தெளிவாக சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் விஜய் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேண்டிடேட். ஒருபோது வந்து கொள்கை எதிரான பாஜக போக மாட்டேன்ற சொல்லியிருக்கலாம். ஏன் வந்தது தயக்கம்? அதைத்தான் சொல்றேன். இந்த கட்சியை ஆரம்பித்ததே பாஜகவின் கள்ள குழந்தை தான் டிவிக்கே. நான் தொடர்ந்து என்னை போல பலரும் சொல்லிட்டு இருக்கோம், 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை ஓட்டை பிரிக்கிறதுக்கு சிறுபான்மையர் வாக்கு, தலித்து வாக்குகள், இஸ்லாமியர் வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகளை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் தாவேக. அதில் இருக்கக்கூடிய அந்த இளம் தலைமுறையினர் புதிய வாக்காளர்கள் ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் பண்றாங்க. சரி, இப்போ அவர் வந்து சொல்றாரு, இப்போ வந்து திமுகவும் பாஜகவும் ஒரு மறைமுக உறவுல இருக்காங்க, கள்ள உறவுல இருக்காங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கான எவிடன்ஸ் ப்ராப்பராக கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ நீங்க சொல்றது அதே மாதிரி தான் இருக்கு. அவங்களும் பாஜகவும் தாவேகவும் திமுகவும் பிஜேபி எப்படி உறவா இருக்க முடியும்? இன்னைக்கு அப்படி உறவா இருந்தால் ஏன் 5000 கோடி ரூபா நிப்பாட்டி வச்சிருக்காங்க? ஏன் அத்தனை அமைச்சர் மீது வழக்கு போட்டிருக்காங்க? செந்தில் பாலாஜியும் பதவி இழந்திருக்காரு. நேற்று கூட இடி நோட்டீஸ் அமைச்சிருக்கு. இவ்வளவு இருக்கு, இது கள்ள உறவாது? அவர் சொல்றாரு, அவர் சொல்லுவாரு. எல்லாத்தையும் எதுக்குறாங்களே. இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள தேசிய கல்விக்குள்ளே கொண்டு வர முடியல. அதுக்கு திமுக ஒரு பெரிய தடைகள்லாம் இருக்கு. அதுக்காக ஃபண்டை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அமைச்சர்கள் மீது முறை வழக்கு இருக்கு. ஒரு அமைச்சர் பதவி இழந்து பண்ணிக்கிறார், 2 அமைச்சர் பதவி இழந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இவ்வளோ நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு. இது கள்ள உறவா? அப்போ உங்களுக்கு மட்டும் கேட்டவொடனே சார்ட்டர் ஃபிளைட்டுக்கு பெர்மிஷன் கிடைக்குது, கேட்டவொடனே ஓய்பிரிவு பாதுகாப்பு கிடைக்குது, கேட்டோடனே உங்க எல்லாமே டெல்லியில் நடக்குது. இதுதானே சந்தேகமாக வருது. இவர் கேட்டு என்ன நடந்துச்சு? ஓய்பிரிவு பாதுகாப்பு எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணுன்ற? நீங்க யாருங்க? நீங்க தமிழ்நாட்டில் அவருக்கு த்ரெட்டன் இருக்கு அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் யாருன்னு அவரே சொல்லிட்டாரு. ஏன் உங்களுக்கு பவுன்சர்ஸ் வச்சிருக்கீங்க, சிசிடிவி கேமரா போட்டிருக்கீங்க, லோக்கல் போலீஸ் இருக்கு. இவர் யார், எம்எல்ஏவா, எம்பியா, இல்லாட்டி சுதந்திர போராட்ட தியாகியா, இல்லை பெரிய இந்தியாவுக்கா இல்லை என்ன பார்டரில் பாடுபட்ட ஒரு தியாகியா, சினிமாவில் சண்டை போட்ட நடிகர் தானே அவர். இவருக்கு எப்படி கொடுத்தாங்க? தமிழில் எத்தனை அரசியல் கட்சி தலைவர் இருக்காங்களே, அவங்களாம் தேட்டிங்க இல்லையா? இப்போ இவருக்கு ஏன் உடனே கொடுத்தாங்க? அப்போ அதெல்லாம் சந்தேகம் வருது. பாஜக இவரை வளர்க்குது தமிழ்நாட்டில். இவர் முகத்தை காமிச்சு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் ஓட்டி தன் பக்கம் கொண்டு வரக்கூடிய வேலையை செய்கிறாங்க. சரி, இப்போ பாஜக தான் வளர்க்குது, அவங்க தான் கொண்டு வந்துருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அவர் கூட்டணி கொண்டு வரணும்னு சொல்லி ஏன் அவங்களே கஷ்டப்படும்? அவர் தான் உருவாக்க கஷ்டம் இல்லை, இதெல்லாம் ஒரு செட்டிங் தான். அவங்க நினைச்ச நாளைக்கு கொண்டு வந்துருவாங்க. முதலில் அவங்க தனியாக நிப்பாட்டி ஓட்டை பிரிக்கிறதுக்கு பார்த்தாங்க. என்ன நினைச்சாங்கன்னா ஒரு 20% வாங்குவார்,
ஒரு 22% வாங்குவார்னு பார்த்தாங்க. இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அது நேர தலைகளாக மாறுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற ஓட்டையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, அது வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அந்த ஓட்டை இந்த பக்கம் கொண்டு தரணும். இப்போ அவங்க என்ன சொல்லலாம், ஒரே வார்த்தையை திமுக வீழ்த்துவதற்காக பாஜக கூட்டணி வச்சிருக்கோம், பாஜகவோட நாங்கள் நேரடியாக கூட்டணி வைக்கல, நாங்கள் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறோம், 67 அண்ணா வந்து ராஜாஜியோட கூட்டணி வைக்கலையா அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டை தூக்கிட்டு வருவாங்க. அதைத்தான் செய்ய போகிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் கூட்டணியை வந்து ஒரு மறுக்கவே இல்லையே, இவங்களும் மறுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களும் மறுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன அர்த்தம்? இவங்க பாஜக அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தனியாக நின்னீங்கன்னா உங்களை காலி பண்ணிடுவாங்க, உங்கள் லைஃபே போச்சு, நீங்கள் இந்த பக்கம் வரதான் சேஃபு, இந்த கூட்டணி தான் இருக்குன்னு அவரை வந்து மென்டலி அவரை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த தொண்டர்களை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இந்த பக்கம் வந்துருங்க, இதான் உங்களுக்கு சேஃப். அப்போ ஆல்மோஸ்ட் அவங்க பேசியெல்லாம் முடிச்சுட்டாங்க. வரக்கூடிய தகவல் ஜனவரிக்கு பிறகு அதை வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஜனநாயகன் படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸு, பொங்கலுக்கு பிறகு 14ஆம் தேதி 15ஆம் தேதி கூட்டணியை பற்றின அறிவிப்புகள் கண்டிப்பாக வரும். அதுக்கு முன்னாடி கட்சியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்லாம் சரி பண்ணக்கூடிய வேலையை இறங்கியிருக்காங்க. 5ஆம் தேதி பொதுக்குழு முடிஞ்ச பிறகு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு இடங்களையும் தேர்வு பண்ணி பொதுக்கூட்டம் நடத்த போகிறாங்க. ரோட் ஷோ கிடையாது, ரோட் ஷோ மற்ற நிகழ்ச்சியும் நடத்தல, ஒவ்வொரு ஊர்லேயும் பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தி ஈவினிங் நேரத்தில் ஆட்கள் ஈவினிங் மேலே 6 மணிக்கு மேலே வைக்கிறாங்கன்னு தெரியல, காலையில் வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தக்கூடிய வேலைகளை செய்யப்படுறாங்க. ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. நேற்று கூட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க போல. 5ஆம் தேதி பொதுக்குழுவில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றிட்டு அதுக்கு பிறகு போகிறாங்க. இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன், மீடியாவில் ஒர்க் பண்ண ஒரு 4 பேரை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க ஸ்போக்ஸ் பர்சனா. ஓகே, இனி அடுத்து வரக்கூடிய காலங்களில் தொலைக்காட்சி விவாதங்களில் யூடியூப் சேனல்களில் தாவேக்காவுடைய ஸ்போக்ஸ் பர்சனா அவர்கள் பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு முக்கியமான தொலைக்காட்சி சேட்டலைட்ஸில் வேலை பார்த்த ஒரு 4 பேரை சம்பளம் கொடுத்து வேலைக்கு எடுத்திருக்காங்க. அவங்கள வந்து கட்சி பராமரிக்குமா அல்லது அவங்க வந்து வரக்கூடிய சேனல்ஸ் தான் பராமரிக்கணுமா? அவங்களுக்கான பேமெண்ட்ஸ் இல்லை, கட்சி அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க வந்து ஆதவர்ஜினாவுடைய கம்பெனிக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க. ஆதவர்ஜினாவுடைய இந்த ஏன்னா கடந்த காலத்தில் அதோடைய ஸ்போக் பர்சன் வந்து ப்ராப்பரா அவங்க கட்சி பராமரிப்பு செலவு கொடுக்கல, அவங்க வந்து வரக்கூடிய சேனல்ஸ் பணம் கேட்டு. உலகத்திலேயே அரசியல் கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சனு யூடியூப் சேனலில் காசு கேட்ட ஒரே கட்சி அந்த கட்சி தான். காசு கொடுக்கணும்னு கேட்டாங்க. அப்போ அது இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதவர்ஜினாவுடைய அந்த லூப்பா அந்த கம்பெனிலேருந்து அவங்கள வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஹையர் பண்ணிட்டு ஸ்டாஃபாக ஹையர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து டிவிக்கு ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் தான். நேற்று தான் செய்திகள்லாம் வந்துச்சு. அவங்கள 4 பேரையும் வந்து இறக்க போகிறாங்க போல். அவங்க வந்து அடுத்து வந்து தாவாக்காவுடைய செய்தி தொடர்பாளராக இருப்பாங்க. இதெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை. அப்போ இந்த பக்கம் கட்சியும் கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய வேலையை இப்போ அவங்க இறங்கியிருக்காங்க. ரைட், ஓகே சார். இப்போ வந்து இதனுடைய கடைசியாக அவர் எப்படி அதை முடிக்கிறார் அப்படின்னா, நமது அடுத்த அடியை இன்னும் நிதானமாகவும் தீர்க்கமாகவும் எடுத்து வைக்க வேண்டும். இத்தகைய சூழலில் கட்சியின் அடுத்த கட்ட தொடர் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும். ஸோ இதுக்காக தான் வந்து வர நவம்பர் 5ஆம் தேதி வந்து பொதுக்குழு கூட்டத்தை, சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட இருக்கிறாங்க. அதாவது நம்மளோட அடுத்த அடியை நிதானமாகவும் ஆழமாகவும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருன்னா, என்ன அடி வைக்க போறாங்க, எப்படி அதை நோக்கி இதுவரை என்ன ஒரு ஆக்கப்பூர்வமான ரொம்ப ஒரு ஆழமான அடி அவங்க வச்சிருக்காங்க, இது லேக்கான விஷயமா தான் இருக்கு. இப்போ அடுத்து என்ன விஷயத்தை செய்ய போறாங்க அப்படின்னு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு நான் தான் கேட்குறேன். ஒன்றும் பண்ணல, இனிமேலும் ஒன்றும் பண்ண மாட்டாரு. இது யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, அடுத்த அடி தீ பொறி பறக்கும், நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வசதி நல்ல வேலைக்கு போட மாட்டாங்க. அது போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். ஒரு பொதுக்குழுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு லெட்டரில் நாங்கள் சூழ்ச்சி வந்துருச்சு, யார் உங்களை சூழ்ச்சி பண்ணா? நீங்கள் அப்படி சூழ்ச்சி பண்ணாலும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இல்லையே. அரசியல் கட்சிகள் அரசியல் தான் பண்ணும், அதை எதிர்த்து பண்ணுறது அரசியல் பண்ணக்கூடிய தைரியம் இருக்கா உங்களுக்கு, தெம்பு இருக்கா? அரசியலே பண்ணட்டுன்ற உங்களுக்கு நீங்கள் திருப்பி எதிர்த்து அரசியல் பண்ணுங்க. ஏன் ஓடுறீங்க? ஏன் களத்துக்கு வாங்க? இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில் கூட வீட்டில் எல்லா கட்சி தலைவர் ஃபோட்டோ வச்சிருக்காப்புல, இருந்தாலும் எல்லா ஃபோட்டோ வச்சிருக்காப்புல ரெடியாக. யாருக்கா நினைவு நாள் பிறந்த நாள் வந்து எடுத்து மாலையை போட்டு ஃபோட்டோ போட்டு உடனே சாமியை கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு ஒரு ஃபோட்டோ வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் நினைக்கிறேன் நான் நிறைய விளம்பர படங்கள்லாம் முதல்ல எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒரு விளம்பரம் எடுத்து முடித்தோடனே தீபாவளி வாழ்த்துக்கள் அவங்களே அந்த நடிகர்களே சொல்லி தீபாவளி வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் தனித்தனியாக கடைசியாக எடுத்துருவோம். அந்த மாதிரி இவர் மொத்தமாக பல்காகவே இந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு எல்லா ஃபோட்டோவையும் இப்போ வச்சு மாலை போடுற மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு போல. இன்றைக்கி யாருப்பா பிறந்த நாள் அந்த ஃபோட்டோ கொடுங்க, இன்றைக்கி யார் பெரியார் இருந்தது கொடுத்துருங்க, இன்றைக்கி நான் முத்துராமலிங்க ஐயா இருந்ததை கொடுத்துருங்க, நாளைக்கு யார் வாவுசி அதை கொடுத்துருங்க, அப்படி பெர்மனெண்ட்டாகவே ஒரு ஃபோட்டோ செஷன் எடுத்து வச்சுருக்காங்க போல. அதே வெள்ளை கலர் சட்டை, அதே ஃபோட்டோ, ஆள் மட்டும் மாற மாட்டேங்கிறார் அப்படியோ. அதாவது பாதிக்கப்பட்ட மக்களால் அங்கே தான் வந்து நிவாரணம் பெற வேண்டியதாக இருக்குது. ஒரு தலைவருக்கு நினைவு நாள் அல்லது பிறந்தநாள் கொண்டாடுறோம்னா அவங்களோட சிலையோ அல்லது ஃபோட்டோ அங்கே தான் வருது. அங்கே அதுவே எல்லாமே அங்கே தான். தலைமைச் செயலமே நாளைக்கு ஆட்சி மாறிச்சுன்னா அங்கே தான் வரப்போகுது. பனையூரில் தலைமைச் செயலம், வீட்டு பக்கத்தே தலைமைச் செயலம். அதுவும் 6 மணிக்குள்ளே முடிச்சிடும். வாரத்துக்கு ஒரு நாள் தான் அந்த சிஎம் பார்க்க முடியும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் முதலமைச்சர் வெளியே வருவார். வந்து பனையூரில் தான் தலைமைச் செயலகம். நீங்கள் யாராக இருந்தாலும் அங்கே தான் பார்க்க வரணும். அந்த கேட்டை மூடிடுவாங்க. அதேமாதிரி ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஃபோட்டோ எடுத்தால் கொடையை பிடிச்சிக்குவார். எங்கள் அரசியல் கட்சி தலைவர் பண்ணுற வேலை அதெல்லாம். ஏன் பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு போங்க.
வந்து எல்லாம் விளக்கம் கொடுத்து உங்களை சுற்றி தான் எல்லாம் பேசுகிறாங்கல்ல, உங்களை சுற்றி தானே உங்கள் அவதூறுகள் போய்கிட்டு இருக்கு. இந்த வசனத்தை நீங்கள் நேராக பேசிக்கணும். நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் வாங்கி மைக்கை வாங்கிட்டு ஆனாலப்பட்ட ஜெயலலிதாவை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க. கலைஞர் சொல்ல வேணும், அவர் சரளமாக நடத்துவார். ஏன் பயப்படுறீங்க? அப்போ எழுதி கொடுத்ததை கூட உங்களால் ஃப்ளூவெண்ட்டாக படிக்க முடியலங்கிறது தான் ஒரு குறை. இந்த கட்சி நம்ம அவ்வளோ அண்டர்ஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கூட்டத்தை கொண்டு போய் பாஜக கூட அடமானம் வைக்கப்பார் விஜய். ரசித்து தியேட்டரில் பார்த்து ரசித்து கொண்டாடி விசில் அடித்த கூட்டம் இன்னைக்கு பின்னாடி நிற்கிது. இவங்க எல்லாருமே ரசிகர்கள் தான். விஜயோடைய கொள்கை என்னன்னே அவங்களுக்கு பல பேருக்கு விஜய்க்கே தெரியாது. ஆனால் இந்த கூட்டத்தை அப்படியே கொண்டு போய் பாஜகவோடும் அதிமுகவோடும் அடமானம் வைக்க போறாரு அப்படிங்கிறது தான் பெரிய வேதனையான விஷயமா இருக்கு. ஒரு சீரியஸான விவகாரம். விஜயுடைய அந்த நவம்பர் 5க்கு பிறகு அவரோட அரசியலில் ஒரு சேஞ்ச் இருக்கா, அல்லது ஏற்கனவே போன பேட்டர்ல தான் பயணிக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி.